இவன் தேடி வரான், என் தெய்வத்தை காணவில்லைன்னு. யாக்கோபு மேலே பழியை சுமத்துகிறான். யாக்கோபு சொல்லி எங்கே இருந்தாலும் எடுத்துக்கோ. நான் எடுக்கல. பார்த்தா எங்கே அந்த மாமனாருடைய யாக்கோவனுடைய மாமனாருடைய அது யாக்கோவுடைய பொண்டாட்டிய குண்டிக்கடியில் கிடந்தது தெய்வம். குண்டிக்கடியில் தான் கிடந்தது. உடனே தகப்பன் வந்தான், நீ எடுத்தியா மகளேன்னு கேட்டா, அப்பா உங்கள் முன்னாடி நான் எலும்பி நிற்கணும், ஆனால் எலும்பி நிற்க முடியாது. மறைமுக சொல்லுகிறா, குண்டிக்கடியில் தெய்வம் கிடக்கு, எலும்புனா கண்டுபிடிச்சிடுவேன், ஆனால் எனக்கு மாதவிடாய், ஆகவே நான் எழும்ப முடியல. உடனே அப்படியா, அப்படியே தேடாமல் போயிட்டான். மாதவிடாய் குண்டிக்கடியில் கிடந்த தெய்வமாக்கு இன்னைக்கு உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது. உச்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்நாள் வரைக்கும் விக்கிரத்தை விட மனசில்லை, பாவத்தை விட மனசில்லை, சுருவத்தை விடக்கு மனசில்லை. வேதம் சொல்லுகிறது, திட்டவட்டமாக சொல்லுகிறது, தண்டனை, நீ பாவம் செய்த தண்டனை. நீ மலை உச்சியில இருந்தாலும் என் வலதுகரம் உன்னை பிடித்து வரும். பாதாளத்தின் அடியில் சமுத்திரத்தின் நடுவில் நீ குடியிருந்தாலும் அங்கே பாம்புகளை அனுப்பி கொன்று போடுவேன். இதையா பைபிள், இதைத்தான் உங்க கையில் இருக்கு, அதைத்தானே நான் சொல்றேன். நிறைய பேர் குறி கேட்க போயிருப்பீங்க. என்னைக்காவது பாவ நிவாரண பலி செலுத்தி இருக்கீங்களா? அதையும் ஆண்டவர் மன்னிச்சாரு, அதையும் மன்னிச்சாரு. நான் ஒரு முறை குறி கேட்டேன், ஒரு முறை. ராப்பாடி கிடுடுப்பக்காரன் நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்கணும். இப்போ நமக்கும் நல்ல காலம் பிறக்குமோ? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனை வாழ்க்கை. நல்ல காலம்லாம் லேட்டாக தான் வரும். உடனே நல்ல காலம் பிறக்குன்னா இந்த ராப்பாடிக்கிட்ட தான் போனோம். அவன் ராப்பாடி நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்குன்னு சொன்னான். என்னையா நல்ல காலம் பிறக்குன்னு கேட்டால் எல்லோரும் குறி கேட்கறதுல ஒரு ஆர்வம். தீர்க்கதரிசனம் கேட்கறதுல ஆர்வம் கிடையாது, குறி கேட்கறதுல ஆர்வம். அன்னைக்கு ஆர் செய்யும். ஆகவே குறி கேட்டேன். அவன் சொன்னான், கண் திருஷ்டி பட்டிருக்கிறது, 300 ரூபாய் கொடு, உன் கண் திருஷ்டியை மாற்றி பழையபடி உனக்கு பொன்னும் வெள்ளியும் கூட நிறைய மூட்டை மூட்டையாக வருவனா. அடுக்கடுக்காய் இயந்திரங்கள், பிரிண்டிங் இயந்திரங்கள், முழுக்கோடு என்ற பகுதியில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, சாலிகிராமில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, கடையெல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, பிணந்தோடில் திருப்பரப்பில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, கிட்டத்தட்ட 10-40 பேர்கிட்ட வேலைக்காரங்க. இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரம் பார்த்தா அவன் தான் கிடிக்கிட்டு. நானும் பார்த்தேன், மிஷின் எல்லாம் சும்மா கிடக்கு. இவனும் சொல்ல 300 ரூபா தானே, போனால் போதுன்னு சொல்லி விட்டேன். அவன் கொண்டு நடாத்தில் விட்டான். என்ன எப்படி விட்டான்னா, ஒரு பார்சலை கொண்டு தந்தான். திரிச்சு பார்த்தா அதில் ஏதோ அந்த மண்டை கொடுக்க மை இருந்தது. ஒரு வத்தல் மிளகும் ஒரு சங்கையும் தந்தான், சங்கு ஊதிக்கணும். அதை வாசலில் போட்டு கண் திருஷ்டி போயிடுவேன்னா 300 ரூபா செய்கிற வேலை. அப்புறம் சொன்னால் சரி அதோடு விட்டானா, நீ நிர்வாணமாக ஆற்றில் போய் நடு ஆற்றில் போய் நின்று நிர்வாணமாக நின்று இந்த பொடியை உன் தலைக்கு மேலே இப்படி போடுன்னா. நானும் இப்படி போட்டேன். ஊழியக்காரனாக வந்தேன் 2000. இந்த பில்டிங் வேலை பகா வேலையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முறை 10:30 மணி வரைக்கும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நான் பூர்வீக குடும்பத்தின் பக்கத்தில் ஆறில் குளிப்பேன். இந்த முறை இந்த ஆற்றுல குளிப்போன்னு சொல்லி அந்த ஆற்றுல குளிக்க போனேன். பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இடுப்பில் இருந்த துண்டையும் கரையில் இருந்த துணியையும் கொண்டு போச்சது. நடந்த சம்பவம். வெட்டும் வரையிலும் வந்தது. சிலருக்கு நடக்கும் வருமே ஜரம், அதே மாதிரி எனக்கும் ஆற்றுல வந்தது. ஆனிச்சம் பேச்சு பாறை உடைஞ்சி வெள்ளம் வந்ததோ, என்னை கொண்டு போய் நிற்குதோ. கால் பாதம் மணலுக்குள்ளே புதைந்து கொண்டு இருக்கிறது. அங்கேயே நிற்கிறா ஒருத்தி, சிவப்பு பட்டு உடுத்து. அப்போ கர்த்தருடைய சத்தம், இந்த தெய்வத்தை தானே அன்னைக்கு தேடுன, ஊழியக்காரன் கேட்கிறாரு, இந்த தெய்வத்தை தானே தேடுன, இப்படி போட்டியா, மூழ்கடிச்சிருவேன். நான் கிறிஸ்தவ ஆன வரும் ஊழியக்காரன் மன்னிப்பு கேட்கல. அதே இடத்துல கொண்டு விட்டு என்ன அடித்தார்.
ஊழியக்காரனையே போட்டு உடைக்கிறாருன்னா உங்களையெல்லாம் சும்மா விட்டு வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? குட் ஃப்ரைடே ஒரு சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. உன்னை மாற்ற வந்த ஒரு சிலுவை, ஒரு சாட்டை. நீ திருந்தலைன்னா சாவ, அவ்வளோதான், செத்துருவ. எப்படியாவது கொண்டுருவார், வச்சிருக்க மாட்டார். அதுக்கு அடையாளம் நேற்றைய தீர்க்க தரிசனங்கள். பெரிய வேளாண் தீர்க்க தரிசனத்தை கேளுங்க. அதில் ஒன்று கூட நிறைவேறலைன்னா என்ன கேளுங்க, கை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தேவன் முகமுகமாய் வந்த பொழுது கூட ஜனங்கள் அவரை வழிபடாமல் வேறு வழிகள் போனார். இனி பார்த்தார், இனி என்னுடைய குமாரனை அனுப்புறதை தவிர வேற வழியே இல்லை. ஆகவே தான் எலிசபெத்தை முதலே தெரிந்து கொள்ளுகிறார். எலிசபெத் மூலம் ஒரு யோவானை கொண்டு வருகிறார். அப்புறம் தான் ஒரு ஊழியக்காரனாய் வந்து ஒரு பரிசுத்தமான சகோதரியிடத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக மரியாள் என்ற ஒரு சகோதரியை தேவனை பரிசுத்தம் பண்ணி அதற்குள்ள வருகிறார். அப்போ பிரசவித்தது மரியாளா தேவனா? இந்த கேள்வி போல சொல்லுங்க. மரியாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர், பரிசுத்தமாக்கப்பட்டவர். அதையும் செய்தது யாரு? தேவன் தான் செய்தார். இப்போ தேவனா மரியாள்? மரியாள் பெருசா தேவன் பெருசா? தேவன் தான் பெருசு. தேவன் தான் மரியாளை உண்டாக்கினார். தேவன் தான் மரியாளை ஏற்படுத்தினார். ஆவிதான் அந்த மரியாளை பரிசுத்தம் பண்ணி அது மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். கல்யாணம் நிச்சயமாகிறது. திடீரென மரியாள் வாந்தி எடுக்கிறாள், கர்ப்பவதி ஆகிறாள். யோசேப்பு ஓடியே போகிறாள். கட்ட போகிற பொண்ணு வாந்தி எடுத்தா, பித்த வாந்தி எடுத்தா பிரச்சனை இல்லை, பிள்ளை வாந்தி எடுத்தா பிரச்சனை தானே. அப்போ கெட்டு போன மரியாள் என்று ஓடி போகிறான் யோசேப்பு. கர்த்தருடைய தூதர் அங்கே வந்து, அட பாவி பயல, இப்படி சொல்லியிருப்பார், என்னால் வந்தது. இந்த உலகை ரட்சிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மனைவியாக போகிற மரியாளிடத்தில் பிறக்க போகிறார். நீ போய் ஒழுங்காக காவலர்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவன் ஏற்றுக்கொண்டான். உற்சமா கையை தட்டுங்க. அந்த மரியாள் திருமணம் ஆவதற்கு முன்பாக கர்ப்பவதி ஆனதுனால எவ்வளவு துன்பத்தை சகித்திருப்பார். ஒரு மார்க்கெட்டு போக முடியுமா? கல்யாணம் ஆகாம கர்ப்பானாள். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும்? இன்னைக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்று சொன்னாலே எத்தனை பேர் விசுவாசிக்கல? கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு விசுவாசிக்கல. அப்போ பரிசுத்த ஆவியை பற்றி தெரியாத காலகட்டம், தேவனை குறித்து அறியாத காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மரியாள் இடத்துல கடவுள் வந்து பிறந்திருக்கிறார்னு சொன்னால் எத்தனை பேர் விசுவாசிப்பாங்க? அந்த கடவுள் பிரசவித்த காலத்தில் தானே எத்தனை குழந்தைகள் செத்தது. ராமாவிலே அழுகுரல் கேட்கும், கேட்டதா இல்லையா? 2.5 வயது குழந்தைகளெல்லாம் அந்த ராஜா கொன்று போட்டானே. ஒரு குழந்தைய கொல்றதுக்கு எத்தனை பேரை கொன்றான்? தேவன் மனிதனாய் பிறந்த ஒரு நிகழ்வு அது. அதே தேவன் தான் வரவேண்டிய பாத்திரத்தை முன்குறித்து ஆயத்தப்படுத்தினார். இன்னைக்கு பரலோகத்துக்கு யார் யாரெல்லாம் போக வேண்டும் என்று ஆயத்தப்படுத்துறாரா இல்லையா? ஆயத்தப்படுத்துறாரா இல்லையா? அதே மாதிரி ஆயத்தப்படுத்தி அதில் வந்தார் தேவன். வந்துதான் ஒரு மகனாக இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சார். அந்த தாயை குறித்து 2 இடத்துல ஆண்டவர் பேசுவார். ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொன்னாரா இல்லையா? கானா ஒரு கல்யாண வீட்டில் ஸ்திரியே, ஸ்திரீனா என்ன? பெண்ணே, பெண்ணேன்னு ஏன் சொன்னாரு? அப்பா இயேசு கிறிஸ்து தேவனாய் வெளிப்பட்டார். தட்ஸ் தி பாயிண்ட். கையை தட்டலாம். அந்நேரம் தேவகுமாரனாய் நான் கடவுள், நீ எனக்கு ஒரு பெண்ணு தான் அப்படி சொன்னார். இதுக்கு என்ன சொல்ல முடியும்? மாற்று வழக்கம் இருக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆனால் அதே வேளையில் கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டிருக்கும் போது தாய் கலங்கி நிற்கும் பொழுது கூட, நான் வந்த பாத்திரம்
வெறுமையாய் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக யோவான் அழைத்து, இதோ உன் தாய், இதோ உனக்கு நீ குமாரன், நான் கடவுளா பரலோகத்துக்கு போக போகிறேன், மகனாக தாயாக ஒப்படைத்து விட்டு போனார். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தேவன். எங்கேயுமே ஒரு பழுது இயேசு கிறிஸ்து இடத்தில் இல்லை. ஒரு குற்றம் காண முடியுமா இயேசு கிறிஸ்து? பழுதற்ற ஆட்டுக்குட்டி. எங்கே கடமையை தவறினார் சொல்லுங்க? இல்லை. எந்த இடத்திலும் கடமை தவறாத ஒரு தேவனை பார்க்க முடிகிறது. அந்த தேவன் உங்களை பார்த்து கல்வாரி சிலுவையில் என்று தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாரா? ஏன்னா சாராயம் குடிக்கிறதா தாகமாக இருக்குன்னு சொன்னார்? இல்லை பச்சை தண்ணி குடிக்கிற தாகமாக என்னார்? அடா பாவிகளே, என்னடா திருந்துவீங்க? இதுதான் கேள்வி. கடவுளையே சிலுவையில் தொங்க விட்டு நையாண்டி வேலை காட்டுறீங்களே, என்னையா திருந்தீங்க? உங்களை திருத்தந்தான், உங்களுடைய மனமாற்றம் தான் எனக்கு தேவை. அதை குறித்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உண்டு. பெந்திகோஸ்காரனை என்ன பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. துரத்துன்னு இவன் ஆனாலும் வடக்கு புறம் தெற்கு புறமா பெந்திகோஸ் ஊழியக்காரர்களை கூட்டி வீட்டுக்கு கொண்டு வச்சிருவான். பார்த்தாலே அட்டிக்க தோணும். பாதி மீசியை காணாது, முழு மீசியை காணாது, சட்டைக்க காலரை காணாது, தலையில் இருக்க முடிய காணாது, வெள்ளையும் சொல்லையுமா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை பைபிளும் தூக்கிட்டு வேலை செய்யாமல் தின்னுற கூட்டமாக இருக்கேன்னு நினைப்பேன். இன்னும் அதான் சொல்லுவேன், நான் வேலை செஞ்சு சாப்பிடுகிறேன். அந்த திமிரு எனக்கு உண்டு. இவங்களுடைய பிரசங்களை எனக்கு பிடிக்காது, போயான்னு விரட்டி தள்ளுவேன். ஒத்த பைசா காணிக்க கொடுக்க மாட்டேன், ஒத்த காசு கொடுக்க மாட்டேன். ஆனால் இவ பிடிங்கி கொடுத்துருவா. சிலோட நான் சாவியை பிடிங்கி நானே வச்சுருவேன். அவர்கள் சொன்னார்கள், நீ கர்த்தருக்கு பணியை செய்வாய் என்று சொன்னார்கள். நானாவது கர்த்தருக்கு பணியை செய்கிறதாவது செய்யலை. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என் வழியே போனேன். கடைசியில் சினிமா தயாரிக்கும் வேலை வரைக்கும் போனேன். ஒத்தடி 50 லட்சம் அவுட்டு, டோட்டலும் ஃபினிஷ்டு. ஸ்தாபனங்கள் எல்லாம் மூடப்பட்டது. நொறுக்கினார், பிடிப்பதற்கென்றே நொறுக்கினார். நொறுக்கி ஆவடி மாநகரத்தில் கிடக்கிற துண்டு வீடிகளும் துண்டு சிகரெட்டு குச்சங்களையும் கர்ச்சிப்பை போட்டு பொறுக்கி பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி வீட்டுக்குள்ளே வந்து ஸ்மோக் பண்ண ஒருத்தன். ஏன்னா நல்லா ஸ்மோக் பண்ணுவேன். டெய்லி 100-150 சிகரெட்டெல்லாம் அப்படி யூஸ் பண்ணிவிடுவேன். எப்போ பார்த்தாலும் சிகரெட்டு தான் கையில் இருக்கும், சரையும் கையில் இருக்கும். ஆனால் வேலையில் கரெக்டாக இருப்பேன், நிர்வாகத்தில் கரெக்டாக இருப்பேன். எத்தனை குடித்தாலும் என் கால்கள் தள்ளாடவே தள்ளாடாது. 12 பாக்கெட்டு சாராயத்தை ஒரே நேரத்தில் குடிச்சுவேன். பாக்கெட் சாராயனை விசைச்சாராயம் 2 பாக்கெட் சேர்த்தாலும் செத்துருவான். ஒரு பவுன் மோதிரம் தரலான்னு சொன்னான். நான் 12 பாக்கெட்டையும் ஒரே நேரத்தில் அடித்தவன். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடவில்லை. ஆக நீங்கள்லாம் குடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. குடியை பற்றி எங்கிட்ட கேளுங்க, உற்சவமாக கையை தட்டுங்க. அப்படிப்பட்டவன் தான் நான். என்னையே பிடிச்சார். அவருடைய வேலை வந்தது. புளிய மரத்தினுடைய கிளைகளை வெட்டுவது போல எல்லாம் வெட்டி, இனி வேறு வழி இல்லை, வந்தே ஆகணும். ஆண்டவரை தேடி ஆகணும். ஒழுங்காக தேடலைன்னா வெட்டத்தான் செய்வாரியா. ஒழுங்காக செய்யலைன்னா கையை காலை முறிக்கத்தான் செய்வார். என்னை முறித்து குப்பையில் போட்டார். சாப்பிட வழி இல்லாமல் அலைஞ்சு திரிந்து இருக்கிறோம். வீட்டில் ஓடுற ஃபேனெல்லாம் அரிசி வாங்கிறதுக்கு ஒவ்வொன்றா கழட்டி விற்போம். கடைசி ஃபேனு 50 ரூபா கிடச்சி. இந்த 50 ரூபாயை 4 முறை போயிருக்கேன் என் பொண்டாட்டி. ஒரு கேரளா கரண்டன் வாங்கிறது வாங்க மாட்டான், பசி ஆற்றுவதற்கு. 1 ரூபாய்க்கு 2 இட்லி வாங்கி சாப்பிட்டோம் நடு ரோட்டில். இவளல்ல, நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டருமாக. அது மறைந்து நின்று சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிட்டவன். கடைசியில் பிளாட்ஃபார்ம் கேஸாக ஆண்டவர் மாற்றினார். ஒருவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறாருன்னா
எல்லாம் உடையவனாக உயர்த்த போகிறான்னு அர்த்தம். இது இன்னொரு தீர்க்க தரிசனம். ஒரு சம கையை தட்டுங்க. ஆனால் நீ தேவனுக்கு வேண்டும், அதான் முக்கியம். ஒரு பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். இன்கம் டேக்ஸ் புஸ்தகங்களை கிலோ 1.25 லட்சம் ரூபாய்க்கு அக்கௌண்ட்ஸ் புஸ்தகங்களை விற்றுட்டு அதில் கிடைச்ச காசை வச்சு அம்பத்தூர் போகிறேன். அங்கே தான் அந்த ஊழியக்காரன் இருக்கான். சரி, வேறு வழி இல்லைன்னா ஊழியக்காரனை பின்பற்றி தானே ஆகணும். எல்லோரும் அப்படி தானே. ஆர்சிக்காரெலாம் பெந்திகோஸ் ஊழியத்தில் வரணும், சிஎஸ்ஐக்காரெலாம் வந்தே ஆகணும். பெந்திகோஸ் தான் லாஸ்ட் வழி உங்களுக்கு, வேறு வழியே கிடையாது. ஆனால் டூப்ளிகேட் பெந்திகோஸ்தெல்லாம் உண்டு, அதில் போகாதீங்க, ஒரிஜினலில் வாருங்க. நான் போனேன். முதல் கேள்வி, எனக்கு சிகரெட் அடிக்கிறது காசு இல்லை, காசு கிடைக்கிறது ஜெபம் பண்ணுங்க. சாராயம் குடிக்கிறது காசு இல்லை, காசு கிடைக்கிறது ஜெபம் பண்ணுங்கன்னு. அவன் விண்ணப்பமே அதுதான். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு வேண்டி ஜெபம் பண்ணவே கூடாது, ஜெபம் பண்ணவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னாரு. அதை அப்படி சொல்லுவார்? ஆமாம், ஒன்றால் விட முடியும்னு அவர் சொல்கிறாரு. சாராயத்தை உன்னால் விட முடியும், சிகரெட்டை உன்னால் விட முடியும். அவளுக்கு ஒன்னால் விட முடியும் என்ற ஒரு பிலாசபை தத்துவம் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு ஜெபம் ஆண்டவர் கேட்கிறார். அப்போதான் டச் ஆன, எஸ், என்னை கொண்டு எதையும் செய்ய முடியும். அக்காலத்தில் மணி மேக்ஸ் எவ்ரிதிங். அன்னைக்கு ஜேபிஆர் நினைச்சா எல்லாமே செய்வான். பத்திரிகை உலகம் என்ன வேணும் செய்வான். அப்படிப்பட்ட திமிர் கொண்டவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சாராயத்தை விட ஒன்னால முடியும், விபச்சாரத்தை விட ஒன்னால முடியும், பொய் பேசுவதை விட ஒன்னால முடியும், சிகரெட்டு பழக்கத்தை விட ஒன்னால முடியும் என்று என்னை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறாரே. அப்படியா சொல்றாரு? ஆமாம், அன்னைக்கு விட்டது. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களாலேயும் அநேக பாவங்களை விட முடியும்.